வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது சரவணுக்கு கல்யாணம் ஆகணும். ஆனால் இப்போ ஒரு பொண்ணை பார்க்க போனோம். அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே செந்தில் வராரு. வந்து அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா என்ன சொல்ல போகிறேன், வேறு ஏதாவது பொண்ணு பார்த்துருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது தமிழ் மேட்ரிமோனியில் நம்ம நேராக போகணுமா, நேராக போய் நமக்கு எப்படி வேணும் பொண்ணுன்னு சொல்லணும். டிவியில் எல்லாரும் பார்ப்பாங்க, அதுக்கு ஏற்ற பொண்ணு கண்டிப்பாக அங்கே நிறைய பேர் வருவாங்க, அதில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா, அவருக்கு இதெல்லாம் பிடிக்குமா, ஏற்கனவே பிடிக்காம தான் அந்த பொண்ணை பார்க்க வந்தார், இப்போ நீ வேறு இதெல்லாம் சொல்கிற, அவர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அம்மா அவரை ஒத்துக்க வைக்கணுமா, நாம தான் வைக்கணும், நீ பேசுமா அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். அதே மாதிரி பேசுகிறாங்க. பாண்டியன் வந்த உடனே இங்கே பாருங்கள், ஏதோ தமிழ் மேட்ரிமோனியா நேரில் போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்க வருவான், அதில் பிடிச்ச மாதிரி நம்ம உடனே செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்படியே பார்க்குறாரு. இல்லைனா சரவணுக்கு எவ்வளோ நாள் தள்ளி தள்ளி போதுங்க, நம்ம எல்லா முயற்சியும் பண்ணலாங்க, நம்ம பையனுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி நான் வரேன், நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கோமதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் அத்தை சூப்பர், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி. அடுத்த நாள் காலையில் சொல்கிறாங்க, எல்லாரெல்லாம் போக வேண்டாம், நான் அம்மா சரவணன் 3 பேர் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீங்கள் போனால் போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க. போயிட்டு கூப்பிடுறாங்க. அந்த சபையில் கூப்பிட்டோன்னே பேசுகிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும், வேலைக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இதே மாதிரி தான், எனக்கு வேலைக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்லவராக இருக்கணும், என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கோமதி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற பொண்ணு அதுதான் நினைக்கிறேன், அந்த பொண்ணு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பொண்ணை பார்க்குறாரு சரவணன். சரவணனும் வெக்கப்படுறாரு, அந்த பொண்ணும் வெக்கப்படுறாங்க.